இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.18ல் 4th சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபின்னு நமக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 நிறை 3 நிரல், அப்போது 2x3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? கொடுத்துட்டு 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், b - 5a கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3a - 9b கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன். இப்போது b - 5a, அப்போ bன்ற அணி என்ன, ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க 2 அணி எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ b என்ன கொடுத்துருக்காங்க, 7 3 8 1 4 9 -5 இருக்கா, இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இன்ட்டு எந்த குறியும் கொடுக்கல, ஸோ 5 × ஏன்னு அர்த்தம். அப்போ 5 × ஏன்ற அணி என்ன, 0 4 9 8 3 7. இப்போ கொஷனில் கொடுத்துருக்கறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது பீன்ற அணியை எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 7 3 8 1 4 9. இங்கே -5 இருக்குது. சரிங்களா? இதை வந்து 2 ஸ்டெப்பை போடலாம். ஃபஸ்ட்டு 5 எடுத்து இப்போ பெருக்கல் இருக்குது, அப்போ உள்ளே பெருக்கணும். 5 எடுத்து பெருக்கிட்டால் வெளியே மைனஸ் மட்டும் இருக்கும், நமக்கு வெளியே ப்ளஸ் வேணும். அப்போது இன்னொரு மைனஸாக பெருக்கும் போது இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே டைம் உள்ளே கொண்டு மைனஸ் பெருக்கணும்னா ப்ளஸ் ஆகிற வேல்யூஸ் எல்லாமே மைனஸாக மாறிடும். அப்படி போட்டாலும் சரி, இல்லையா டேரெக்டாகவே ஃபஸ்ட்டு எடுத்து பெருக்கும் போது -5 கொண்டு உள்ள ஒரு டைம் கூட நம்ம பெருக்கும் போது -5 உள்ளே போய்ட்டு வெளியே என்ன இருக்கும், ப்ளஸ் ஆகிடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ -5 கொண்டு உள்ளே பெருக்குன்னா -5 × 0, 0 கூட பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 0 ஆயிரும். -5 × +4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 4 20. அடுத்து -5 × +9, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 9 45. அடுத்து பாருங்கள், -5 × +8, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 8 40. அடுத்து பாருங்கள், +5 -5 +3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 3 15. அடுத்து -5 × +7, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 7 35. இப்போ நீங்கள் இது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ டேரெக்டாக பாருங்கள். இப்போ மைனஸ் டைம்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த மைனஸ்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு மைனஸ் வருமா, இப்போ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடுச்சா. 5 வெளியே எடுத்துட்டோம்னா சேம் நமக்கு இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே கிடச்சிரும். சரிங்களா? எப்பயுமே நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி அணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸு இங்கே ஒரு அணி இருக்குது, சேம் 2x3 அணி. அதே போல் இங்கேயும் சேம் 2x3 மெட்ரிக்ஸ் இருக்குது. ப்ளஸ்ன்றதுனால ஆட் பண்ணலாமா? இந்த இடத்துல வந்து மைனஸை வச்சு போட முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் இங்கே எடுத்து எழுதும் போது ப்ளஸ் கொண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ எடுத்து எழுத முடியும். இப்போ 7 சென்ட்ரல் ப்ளஸ்ஸா, ப்ளஸ்ஸு 0. அடுத்து 3 சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, இங்கே -20. அடுத்து 8 சென்ட்ரல் ப்ளஸ்ஸு, இது -45. அடுத்து பாருங்கள், 1 ப்ளஸ்ஸு -40. 4 ப்ளஸ்ஸு, அடுத்து -15. அடுத்து 9 ப்ளஸ்ஸு -35. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போது இந்த ஸ்டெப்பை அடுத்து எடுத்து எழுதும் போதும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தானே வருது. அப்போது டேரெக்டாகவே இங்கே வந்து மைனஸ் இருக்க டைம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி போடலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அப்படி போடக்கூடாது. ஃபார்முலா ப்ரொசீஜர் படி வந்து நமக்கு சம் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும் மேட்ரிக்ஸில் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ எடுத்து எழுத முடியும். சரிங்களா? இப்போ அடுத்து 7 + 0, 0 கூட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 7. இப்போ பாருங்கள், 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போது 3 - 20ன்னு வருமா. கழிச்சா என்ன, 3 - 20 17ன்னு வரும். பெரிய எண்ணுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -17. இது தேவைன்னா ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதியும் போட்டுக்கலாம். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் குறி மாதிரி பார்த்தீங்களா, அதை ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதிட்டு இங்கே எடுத்து எழுதணும் போது என்ன வரும், சும்மா ரஃபாக எழுதுகிற தேவைன்னா எழுதிக்கோங்க. குறி மாதிரினா 7 + 0 வருமா. இங்கே 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -20ன்னு வரும். இங்கே 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -45ன்னு வரும். இங்கே 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -40ன்னு வரும்.
4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15ன்னு வரும். 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 35ன்னு வரும். இந்த ஸ்டெப்பு தேவைன்னா நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 8 மைனஸ் 45. அப்போது 45ல் 8 கழிச்சு என்ன வரும்? 37. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 37. அடுத்து 1 மைனஸ் 40ன்னும் போது 1 கழிச்சிட்டோம்னா 39. பெரிய கணக்குறி வந்து மைனஸ் அப்படின்றதுனால நமக்கு மைனஸ் 39 கிடைக்கும். அடுத்து 4 மைனஸ் 15 கழிச்சா 11. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 11. அடுத்து 9 மைனஸ் 35. 35ல் 9 கழிக்கணும். இப்போ கழிச்சா என்ன கிடைக்கும் மதிப்பு நமக்கு? 26ன்னு வரும். குறி பெரியனுக்கு பார்த்திங்கன்னா மைனஸ்ன்றதுனால மைனஸ் 26. சரிங்களா? இதுதான் பி மைனஸ் 5ஏக்கான மதிப்பு. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஆன்சர். அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 3a மைனஸ் 9b. சரிங்களா? அப்போது 3a மைனஸ் 9b அப்படின்னும் போது 3 இன்ட்டு ஏன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 0 4 9 8 3 7. சென்ட்ரல் மைனஸ் இருக்கா? மைனஸ் 9 இன்ட்டு பீன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க? 7 3 8 1 4 9. சரிங்களா? இப்போ நமக்கு 3 ஏன்ற அணி நமக்கு பெருக்கல்ல இருக்குது. அதே போல் பியும் 9ன்றது நமக்கு பெருக்கல்ல இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 0 0 ஆயிரும். 0 கூட பெருக்கும் போது 0 தான் கிடைக்கும். 3 இன்ட்டு 4 12. 3 இன்ட்டு 9 27. 3 இன்ட்டு 8 24. 3 இன்ட்டு 3 9. 3 இன்ட்டு 7 21. அடுத்து மைனஸ் 9. சேம் முன்ன ஃபஸ்ட் சப்டிவிஷன் போட்டு பார்த்தீங்களா? அதே போல் தான் மைனஸ் 9 கொண்டு உள்ளே பெருக்கும் போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸ் உள்ளே போயிடுச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். அந்த மைனஸ் திரும்ப வெளியே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் 9 இன்ட்டு 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 7 பெருக்குன்னா 63. அடுத்து மைனஸ் 9 இன்ட்டு ப்ளஸ் 3. மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆகிடும். 9 இன்ட்டு 3னா 27 வரும். மைனஸ் 9 ப்ளஸ் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 இன்ட்டு 8 72. மைனஸ் 9 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 இன்ட்டு 1 9. மைனஸ் 9 இன்ட்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 4 பெருக்குன்னா 36. மைனஸ் 9 இன்ட்டு ப்ளஸ் 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 9 81. சரிங்களா? இப்போது ஆட் பண்ணலாமா? 0 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? மைனஸ் 63. அடுத்து 12 சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது. இங்கே மைனஸ் 27. இங்கே 2 ப்ளஸ்ஸு மைனஸ் 72. அடுத்து 24 சென்ட்ரல் ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் 9. இங்கே 9 ப்ளஸ்ஸு மைனஸ் 36. 21 ப்ளஸ்ஸு மைனஸ் 81. சரிங்களா? இப்போ நம்ம டேர்ம் சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்ற ஒரு டேர்ம் நமக்கு வருதா? தேவைன்னா நீங்கள் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 63. 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே 27. 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இதுக்கு மினி வந்து பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? 72. 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9. 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 36. 21 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 81. இது தேவைன்னா எழுதலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்ப்ளே பண்ணி எடுத்து ஆன்சர் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 0 மைனஸ் 63. 0 எவ்வளோ கூட்டணும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ என்ன வரும்? மைனஸ் 63. 12 மைனஸ் 27. இப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 15. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 15. 2 மைனஸ் 72. இப்போ கழிக்கணும். சாரி 27. 27 மைனஸ் 72 கழிச்சா என்ன வரும்? 45. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 45. அடுத்து 24 மைனஸ் 9 கழிச்சா 15. பெரிய கணக்குறி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 15. 9 மைனஸ் 36 கழிச்சா என்ன வரும்? 27. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 21 மைனஸ் 81 கழிச்சா என்ன வரும்? 60. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 60. இது நமக்கு தேவையான 3a
-9bக்கான அணி. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு அணியை வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க. அதாவது ஃபைனலாக போகிற ஆன்சரை வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க.